ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன் பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், தக்காளி சட்னி வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோ தக்காளி சட்னி. 3 தக்காளி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 4 பல்லாரி வெங்காயம் எடுத்தாச்சு. 3 தக்காளி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பல்லாரியை துண்டு துண்டாக நறுக்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் தக்காளி சட்னி தோசை. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. தக்காளி நல்லா துண்டு துண்டாக 3 தக்காளி நறுக்கியாச்சு. அடுத்தது பல்லாரி வெங்காயமும் துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. பல்லாரி வெங்காயம், தக்காளி ரெண்டுமே துண்டாக நறுக்கியாச்சு. நீங்கள் அடுத்தது வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பூண்டு சேர்த்துக்கணும். இது கூட வெள்ளைப்பூண்டு ஒரு 4 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா துண்டு துண்டாக நறுக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம், வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சட்னிக்கு வெள்ளை உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் வரேன். வெள்ளை உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், புதினா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வானல் அடுப்பில் வச்சாச்சு. அடுத்தது அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வானலில் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கருவத்துட்டு வதக்கணுண்ணே. வெங்காயம் நல்லா வதக்கணும். அது கூட புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கோம். புதினா கொஞ்சம், 4 காஞ்ச மிளகா, அது கூட 4 காஞ்ச மிளகா, புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். போடுங்க, புதினா போடுங்க. நல்லா வதங்கணும். அது கூட புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம், 4 காஞ்ச மிளகா. சேர்த்துவாங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி, புதினா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து, 4 காஞ்ச மிளகா. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி நல்லா வதக்குறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு, தக்காளி நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கியாச்சு. போதும் வதங்கினது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆகட்டுமா? சரி, இன்னும் தக்காளி பச்சை வாசனை வரும். தக்காளி நல்லா வதங்கணுண்ணே. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணி சூடு கொஞ்சம் ஆற வைக்க முடியும். சூடு ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ரொம்ப சூடு அரைக்கக்கூடாது. சூடு ஆறினதுக்கப்புறம் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் தான் தக்காளி சட்னி அரைக்கணும்.